பொருளை பார்க்கும் பொழுது இந்த பொருளை கொடுத்தால் வெகுமதியாக இது இதை காட்டிலும் அதிகமாய் பிரயோஜனமாய் இருக்கும் என்று சொல்லி நினைக்கிறேன். ஆனால் இரண்டையும் வாங்கி கொடுக்க போதுமான பொருளாதாரம் இல்லை. ஆகவே எதில் இந்த இரண்டில் அல்லது இந்த மூன்றில் இந்த ஐந்தில் எதை தெரிந்து கொள்வது என்பதானே ஒரு திக்குமுக்காடுகிறதானே ஒரு சூழ்நிலை அனுபவங்கள் ஏற்பட்டிருக்கிறது. இந்த கிறிஸ்துமஸ் நாட்கள் நெருங்கிக் கொண்டிருக்கிறதானே இந்த நாட்களிலே நம்ம எல்லாரும் பரவசப்படுத்தக்கூடிய காரியம், வானத்தில் காணப்பட வேண்டிய நட்சத்திரங்கள் எல்லாம் ஒவ்வொரு வீட்டுக்கு முன்பதாக இறங்கி வந்து விடுகிறது. டிசம்பர் மாதம் என்றாலே அது கிறிஸ்துமஸ் மாதம் என்பதை அது வெளிப்படுத்தி காண்பிக்கிறது. அந்த கிறிஸ்துமஸ் நாளிலே வானத்தில் நட்சத்திரத்தை பார்ப்பதை போன்று எல்லாருடைய வீடுகளிலும் இயேசுவை நேசிக்கிற ஒவ்வொருவருடைய வீடுகளிலும் முன்பதாக அவர்கள் நட்சத்திரங்களை கட்டி அதிலே ஒளிவிளக்கு ஏற்றி அதை பிரகாசிக்க செய்வது மிக்க மிக்க மகிழ்ச்சியாய் இருக்கிறது. இந்த விசேஷித்த கொண்டாட்டத்தின் நாட்களில் உங்களுடைய நண்பர்களில் ஒருவருக்கு, நீங்கள் நேசிக்கிற ஒருவருக்கு ஒரு சிறந்த ஒரு வெகுமதியை கொடுக்க நீங்கள் ஆசைப்படக்கூடும். எந்த பொருளை வாங்கி அவர்களுக்கு வெகுமதியாய் உங்களுடைய அன்பை வெளிப்படுத்துவதற்கு ஏதுவாய் வாங்க முடியும்? எதை கொடுப்பது என்பது உங்களுடைய திண்டாட்டமாய், எந்த விசேஷித்த பொருளை நான் நேசிக்கிற ஒருவருக்கு நான் கொடுக்க முடியும்? அது எந்தென்றைக்கும் அவர்கள் என்னை நினைவுக்கூறு விதமாய் இருக்கக்கூடும் என்று சொல்லி எதை பரிசாக வெகுமதியாக ஈவாக கொடுக்க முடியும் என்று எண்ணிக்கொண்டிருக்க முடியும். அவ்விதமாய் கொடுக்க வேண்டியதான இந்த சூழ்நிலையில் இப்பொழுது வாசிக்கப்பட்டதான அந்த பகுதியிலே சொல்லப்பட்டிருக்கிறது, நன்மையான எந்த பரிசும் வெகுமதியும் ஈவும் அது பரத்திலிருந்து உண்டாகி ஜோதிகளின் பிதாவினிடத்திலிருந்து அது இறங்கி வர வேண்டும். தேவன் அருளிய சொல்லி முடியாத ஈவுக்காக அவருக்கு ஸ்தோத்திரம் என்று இந்த இடத்திலே குறிப்பிடுவது என்னவென்று சொன்னால், உங்களுக்கும் எனக்கும் உங்களையும் என்னையும் நேசித்த பிதாவாகிய கடவுள் உங்களை அதிகமாய் நேசித்த காரணத்தினால், என்னை அதிகமாய் நேசித்த காரணத்தினால், அந்த நேசத்தின் அடிப்படையில் எழுந்ததானே ஒரு எண்ணம் தான் உங்களுக்கும் எனக்கும் பரலோகத்திலிருந்து ஜோதிகளின் பிதாவினிடத்திலிருந்து இறங்கி வரக்கூடிய அந்த பரிசை கொடுக்க அவர் விருப்பமானார். அந்த பரிசு நீங்களும் நானும் விரும்புகிறது போலவே அது முக்கியமான இடத்தில் இருக்க வேண்டும். அது என்றென்றைக்கும் மறைந்து போகாமல் அந்த வீட்டில் அவருடைய வாழ்க்கையில் ஒரு முக்கிய இடம் பெற்றிருக்க வேண்டும் என்பது போன்றதானே அதே நோக்கத்தோடு பிதாவாகிய தேவன் மனித குலமாகிய இந்த உலகத்தில் வாழ்கிற அத்தனை மனிதர்களையும் நேசித்த காரணத்தினால் ஒரு விலை மதிக்க முடியாத ஒரு கிஃப்டை, ஒரு பரிசை, ஒரு வெகுமதியை கொடுக்க அவர் ஆசைப்பட்டார். எதை கொடுப்பது என்று எண்ணிக்கொண்டிருக்கும் பொழுதுதான் யோவான் எழுதின சுவிசேஷம் 3ஆம் அதிகாரம் 16ஆம் வசனத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது, தேவன் தம்முடைய ஒரே பேரான குமாரனாகிய இயேசு கிறிஸ்துவை விசுவாசிக்கிறவன் எவனோ அவன் கெட்டு போகாமல் நித்திய ஜீவனை அவன் அருளும்படி தம்முடைய குமாரனை அனுப்பி அவர் இவ்வளவாய் அன்பு கொண்டார். உங்களுக்கும் எனக்கும் பிதாவாகிய தேவன், நம்மை சிருஷ்டித்த சிருஷ்டிகர்த்தராகிய ஆண்டவர் உங்களுக்கும் எனக்கும் ஒரு பரிசை, ஒரு விலை மதிக்க முடியாததை, நம்மால் ஈடுகட்ட முடியாததும் மறக்க முடியாததுமாக நம்முடைய வாழ்க்கையில் எப்பொழுது நிறைந்திருக்கக்கூடிய முக்கியமான ஒரு பரிசு பொருளாக 2000 ஆண்டுகளுக்கு முன்பதாக இயேசுவை உங்களுக்கும் எனக்கும் அவர் இந்த உலகத்தில் மனுவாய் வந்து பிறக்கும்படி அவர் கிஃப்டாக வெகுமதியாய் அவர் கொடுத்தார். அங்கு சொல்லப்பட்டிருக்கிறது, தேவன் அருளிய சொல்லி முடியாத ஈவு, அதை வார்த்தைகளினால் விவரிக்க முடியாது, அத்தனை சொல்லி முடியாத ஒரு பரிசு. அந்த பரிசு யார் என்றால் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து. கண்ணதாசன் அவன் ஒரு பாட்டு எழுதும் பொழுது சொல்லுகிறான், கடவுள் மனிதனாய் பிறக்க வேண்டும், அவ்விதமாய் பிறப்பான் என்று சொன்னால்
நான் படுகிற கஷ்டங்கள், வேதனைகள், நான் படுகிற அனுபவங்கள், என் வாழ்க்கை பிரச்சனைகள் எல்லாம் அவன் அப்பொழுதுதான் புரிந்து கொள்வான் என்று. ஆனால் கண்ணதாசன் பிறப்பதற்கு முன்பதாகவே பிதாவாகிய தேவன் சிருஷ்டிகர்த்தர்